வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் நம்ம 65 நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் கடையில் வாங்குற மாதிரி அந்த டேஸ்ட்டு வரவே வராது. உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் வரணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக சிக்கன் 65 மசாலா, அந்த ஆச்சி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 ரூபா பாக்கெட் 2 சேர்த்துக்கோங்க. சிக்கனோட அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சில பேர் மசாலாலே போதும்னு நினைப்பாங்க, அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமேலே கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலே நெக்ஸ்ட்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டாலே போதும். அது கூடவே லெமன் ஒரு பாதி லெமன் நல்லா புளிஞ்சி சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் போட்டுறாதீங்க, விதையை சேர்க்காமல் அப்படியே அந்த லெமனை புளிஞ்சி விட்டுருக்கோங்க. புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு என்னென்னா நம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம அதே சமயம் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இது தண்ணி விட்டு நம்ம பிணைய விட்டு பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு வரணும். நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்குலாம் வரக்கூடாது. இது எப்படி இருக்கணும்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கறியில் அந்த ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக ஊறும் நமக்கு. பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து போட்டால் இந்த மாதிரி நல்லா விழுகணும். இந்த மாதிரி பக்குவம் ரெடி பண்ணதுக்கப்புறமே சிக்கனை எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு நமக்கு தண்ணி நீங்கள் புளிஞ்சிங்கன்னா வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மசாலா நல்லா ஒட்டும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமேலு நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சனால அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நார்மலாகவே நீங்கள் சிக்கன் 65 பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக போன்லெஸ்ஸாகவும் கொஞ்சம் அதிகமாக போனோட சேர்ந்த சதையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு இதை நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் இருக்க மாதிரி பூர வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இது ஊற வைக்கிற டைமிங் 40 நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்கள் ஊற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷமாக நீங்கள் ஊற வைக்கணும். இந்த டைமில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுருக்கணும். காய வைக்கிறது எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக கொதியும் வரக்கூடாது, ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டாக இருக்க மாதிரி எண்ணெய் இது பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா வேகும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் சிக்கனை. இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் கரெக்டான அளவில் கார்ன்ஃப்ளவரும் நீங்கள் கடலை மாவும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் கரெக்டான பக்குவத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி ஆனதுக்கப்புறமே நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் 65 செய்யும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.